இயேசுவின் பிறப்பு உலகிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. உலகின் இருளை அகற்றும் ஒளியாக இயேசு பிறந்திருக்கிறார். அமைதியான இந்த மார்கழி இரவில் பிறந்த பாலன் இயேசு நம் உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் இல்லத்தில் அமைதியையும் வாழ்வில் ஒளியையும் அருள்வாராக. அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த மெசியா என்றும் நம் மீட்பர் இயேசு ஏழ்மையில் பிறந்து எளியவர்களில் ஒருவராக தம்மையை அடையாளப்படுத்துகிறார். இன்று எளிய உள்ளம் கொண்ட நம் இல்லங்களில் இயேசு பிறந்திருக்கிறார். நம் வாழ்வுக்கு தேவையான எல்லா விண்ணக ஆசைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பாலன் இயேசுவை ஆராதிப்போம். பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டில் பிறந்த பாலன் இயேசு தம்மையே உணவாக பகிர்ந்தவர். இன்று நாமும் நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர அழைக்கின்றார். அவரது அழைப்பை ஏற்று பகிர்ந்து வாழ்வதன் மூலம் நிறை வாழ்வு பெற பகிர்வின் உச்சமாக திகழும் இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்திருப்போம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் திருவிழிப்பு திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர்
அருள்தந்தை சேவியராஜ் அவர்கள் நமது பங்கு இறை சமூகம் சார்பாக தந்தை அவர்களை கரங்கள் கட்டி வரவேற்றுக் கொள்வதை நமது பங்கு மையத்திலிருந்தும் கிளை பங்கிலிருந்தும் அநேக மக்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு பாலன் இயேசுவின் இறை அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்திருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வழிபாட்டிலே நினைவு கூறுகின்றோம் என்றால், ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு பாவத்திலிருந்து, சாமியிலிருந்து, தீமையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான ஒரு பிறப்பாக இருந்தது. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இத்தகைய ஒரு சிந்தனையில்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். ஆனால் வளர்ந்து வருகின்ற பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் தீமைக்கு, சாவுக்கு, பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வகையிலே அவனுக்கு அமைந்திருக்கிறது. அத்தகைய ஒரு மனித இனமானது பாவத்தினால், சாவினால், தீமையினால் என்றுமே அழிந்து போகக்கூடாது என்பதற்காக யோவான் எழுதிய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். 3:14 தாம் அன்பு செய்த ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அதே யோவான் நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இயேசு தமக்குரியவர்களை தேடி வந்தார், ஆனால் அவரை அவருக்குரியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தகைய சூழலும் இந்த சமூகத்திலே இருக்கின்றது. எப்படி சமூகத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு விழாவை நாம் வெளிப்புற அடையாளமாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் கடமையாக அதை எடுத்து கொண்டாடி வருகின்றோம். பல செலவுகளை நாம் செலவழித்துக் கொள்கின்றோம். புதிய ஆடைகள் என்ன, புதிய அலங்காரங்கள் என்ன, ஸ்டார் என்ன, நட்சத்திரம் என்ன. எனவே அத்துணை வெளிப்புற அடையாளங்கள் நமக்கு கொண்டாட்டத்தை கொடுத்தாலும் நம்முடைய அக மாற்றம் என்பது இன்னும் மாறாமல் இருக்கிறது. அது சார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு அது நம்ம இட்டு செல்லாமல் இருக்கின்றது. அதுதான், அதிலிருந்துதான் நாம் மாற்றம் பெற வேண்டும். இந்த சமூகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழா சமாதானத்தை கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது, இயேசு என்னிலே பிறந்திருக்கின்றார், என் இல்லத்திலே பிறந்திருக்கின்றார், அதுதான் அர்த்தம் உள்ள ஒரு கிறிஸ்துமஸ். இதை தவிர்த்து ஸ்டாரோ, புதிய ஆடைகளோ, அலங்காரங்களோ என்னுடைய வாழ்விலே முன்னிலை வகித்தது என்றால் அர்த்தமற்ற கிறிஸ்துமஸை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம் என்பதுதான் கிறிஸ்து பிறப்பு நமக்கு சவாலாக சொல்லக்கூடிய செய்தி. இதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்து பிறப்பு திருப்பலியானது நம்மை சான்று பகிரக்கூடிய வாழ்வுக்கு அழைத்து செல்ல நம்மை நாம் தகுதியாக்குவோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அதனால் தான் இம்மாநில கடவுள் நம்மோடு. நாம் பலவீனமானவர்களாக இருந்தாலும் நம்மை தூக்கி விடுவதற்கு, நம்ம எழுந்து வருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். நாம் மனம் மாறி
ஆசீர்வாதம் திருப்பதியாக சொல்லிப்போம். நாளை வேண்டிய நாளாய் முக்கிய தமிழின் குடும்பத்திற்கு சிறிய நன்மைகளுக்கு நன்றி. என் மகன் வளர்ச்சிக்காகவும் கிறிஸ்துவின் தந்தை உணர்வுக்காக சொல்லிப்போம். ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவருடைய பாதையை அனுப்பி சொல்லிப்போம். இத்திருப்பலியை இறைவனுக்கு உகந்த விதமாக ஒப்புக்கொடுக்க நம்மை நாமே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், தவறுகள் யாவற்றுக்காக மனபந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அந்த இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுகளுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. காவிரியில் நடந்த மக்கள் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. எனவே மக்கள் மகிழ்ச்சியில் அக்களிக்கிறார்கள். ஏனெனில் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவர் ஆட்சி வலிமை மிக்கது, அமைதி நிறைந்தது, நீதி செழித்தது, என்றும் நிலையானது என வரவிருக்கும் அரசரை பற்றி இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கிறார். இந்த முதல் வாசகத்திற்கு பக்தியுடனும் ஆர்வத்துடனும் செவி கொடுப்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காவிரியில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தார். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினார். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீ உடைத்திருந்தீர். அவர்கள் தோலை உண்டாக்கிய கடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒழித்திருந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோளில் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதியினமும் அவரது ஆட்சியின் வளர்ச்சிக்கும் முடிவுகிறாது. தாவீதின் அரியணையில் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேராகும் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கடவுளை வழிபடுத்த நாம் தீமையை களைய வேண்டும். ஏனெனில் இயேசுவின் மாட்சி வெளிப்பட போகிறது. எனவே நாம் நம்மையே தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என தீதுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து புனித பவுல் குறிப்பிடுகிறார். இந்த இரண்டாம் வாசகத்திற்கு மகிழ்ச்சியோடும் கவனத்தோடும் செவி கொடுப்போம்.